ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா VFD டிரைவ் சிமுலேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் டெல்டாவுடைய பேசிக் VFD எப்படி இருக்கும், அதோட ஒயரிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ ப்ரீவியஸாக பண்ணியிருந்தேன். பட் இப்போ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக VFD தான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது இல்லாமல் சிமுலேட்டரில் எப்படி ஒயரிங் பண்ணியிருப்பாங்க, எப்படி நம்மளுடைய VFD ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் VFDனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை வேரியபிள் ஸ்பீடில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த VFD யூஸ் ஆகுது. இது எப்படி நமக்கு கண்ட்ரோலிங்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகுது. n = 120 f/p. ஓகேங்களா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுடைய RPM சேஞ்ச் ஆகும். அதுதான் பேசிக்காக கான்செப்ட். அது இல்லாமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த yaskawa J1000 சொல்லக்கூடிய ஒரு VFD டிரைவோட சிமுலேட்டரில் எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லாஜிக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓவரியாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மளுடைய VFDயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் பிளேட் டிஸ்பிளே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எஸ்கேப்பு, லோக்கல் அண்ட் ரிமோட்டு, அப்புறம் ரன்னு, ஸ்டாப்பு, என்டர், அப்புறம் ரீசெட்னு அப் டவுன் ஏரோலாம் கொடுத்துருப்பாங்க. லோக்கல் அண்ட் ரிமோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல்னால் நம்ம லோக்கல் மோட்டில் போட்டு நம்மளுடைய மோட்டரை நம்ம நார்மலாகவே நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிட்டு நார்மலாக ரன் பண்ணலாம். ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் ரிமோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்சி அல்லது ஒரு HMI அது போல் இருக்கக்கூடிய யூனிட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமோட் சிக்னல்ஸ், ஓகேங்களா, நீங்கள் ஒரு பிஎல்சி ஒரு இன்புட் சிக்னலை கொடுத்து நீங்கள் இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கெலாம் ரிமோட்னு சொல்லுவாங்க. லோக்கல் அண்ட் ரிமோட் 2 ஆப்ரேஷன் இருக்கும். நீங்கள் லோக்கலில் போட்டிங்கன்னா நீங்கள் செட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 40 ஹெர்ட்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்டர் பண்ணியாச்சு. இப்போ லோக்கல் மோடில் இருக்குது. லோக்கல்னா நீங்களே ஓவர் ரைட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வேணுன்ற ஃப்ரீக்வன்சிக்கு ரன் பண்ணலாம். பட் ஆனால் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. நீங்களே மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரன் பட்டன் அழுத்தினா என்ன ஆகும்னா நமக்கு மோட்டர் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா 40 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய RPM 1200 RPM இருக்கும். அதெல்லாம் அனலாக் மானிட்டர் அவுட்புட் வோல்டேஜ்னு ஒன்று நமக்கு காட்டும். இது ஒரு அவுட்புட் எடுத்துலாம் சொல்லியிருக்காங்க இந்த டெர்மினல் பிளாக்ல. ஆக்சுவலாக J1000 சொல்லக்கூடிய அந்த yaskawa பிராண்டில் பார்த்தீங்கன்னா இது போல தான் நம்மளுடைய டெர்மினல் பிளாக்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒயரிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த சோர்ஸ் அண்ட் சிங்க்கு, அப்புறம் வோல்டேஜ் செலெக்ஷன், அப்புறம் அனலாக் இன்புட்லாம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சும்மா மெஷரிங் கோசம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லோக்கலில் போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா மோட்டர் இப்போ நமக்கு ஸ்டாப் ஆகுது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எப்படி ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் ரிமோட்டில் போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக ரிமோட்டில் ஒரு செட்டிங் பண்ணியிருப்பீங்க. ரிமோட்னா பிஎல்சிலேருந்து வரக்கூடிய கமெண்ட் வச்சு இந்த மோட்டர் ரன் ஆகும். இது போல் அப்ளிகேஷன் கூட நம்ம VFD யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ரிமோட்டில் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய செலெக்ஷன் சுவிட்சை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுடைய VFD ரன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா S1ன்றது ஃபார்வர்ட் ரன் கமாண்டு, அப்புறம் S2ன்றது ரிவர்ஸ் ரன் கமாண்டு, S3 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்குன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. அதுபோல் மல்டிபிள் நம்பர் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா S4ன்றது ஃபால்ட் ரீசெட்டுக்கான பட்டன் அப்படின்னு சொல்லி ஒயரிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலாக டெர்மினல் பிளாக் நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ரிமோட்னா நான் சொன்ன மாதிரி PLC ஒரு இன்புட் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கே ஒயரிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிராஃப் நம்மளுடைய அந்த அடோப் ரைட்டரில் இருக்கக்கூடிய அந்த PDF டாக்குமெண்ட்டை காமிச்சு உங்களுக்கு கண்ட்ரோல் டயக்ராமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே போல் நம்மளுடைய இந்த S1, S2, S3க்கு போகக்கூடிய சிக்னல் கமாண்ட் ஆனது சிங்க் அண்ட் சோர்ஸ்னு சொல்லி 2 செலெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, சிங்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் ஆனது நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்ம ரன் பண்ணுறது. அப்போ தான் பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தா தான் எனேபிளே ஆகும். ஓகேங்களா, சோர்ஸிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சோர்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்க, நெகட்டிவ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா சோர்ஸ்னு சொல்லுவாங்க. சிங்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சோர்ஸ். பாசிட்டிவ் சோர்ஸ் கொடுத்து நம்ம இந்த பிஎல்சியை ரன் கமாண்டுக்கு வரதுக்கான ஒரு வோல்டேஜ் இன்புட் சிக்னல் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது சோர்சிங், சிங்கிங் சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம என்ன ரேஞ்ச் இது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 0 வோல்ட் கூட வச்சு செலக்ட் பண்ணுவாங்க இன்புட் ஓகேங்களா, சிங்கிங் அண்ட் சோர்ஸ். இந்த S3ன்றது நம்மளுடைய இதுவில் இருக்கும். VFD டிரைவில் S3, அப்புறம் இந்த S1, S2லாம் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஆக்சுவலாக அந்த பேனலில். ஓகேங்களா, அந்த இதில் அதே போல் நான் சொன்ன மாதிரி இங்கே அனலாக் இன்புட் S1, S2 இங்கே பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட் வச்சு கூட நம்ம நம்மளோட VFDயோட ஸ்பீடை வேரி பண்ணலாம். அனலாக் இன்புட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 0 to 10 வோல்ட் கொடுத்து இந்த வோல்டேஜ் கொடுத்தா RPM ரன் ஆகுது. அது பாருங்க, இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா, 10 வோல்ட் கொடுக்கும்போது அது நம்ம 60 ஹெர்ட்ஸ் போகுது. இது ஒரு பொட்டன்ஷியோமீட்டருக்கான ஒரு இன்புட். ஓகேங்களா, பொட்டன்ஷியோமீட்டர் என்னன்னா வோல்டேஜ் வேரி பண்ணி நமக்கு 0 நம்ம வோல்டேஜ் வேரியபிள் தான். பொட்டன்ஷியோமீட்டர் தெரியும், ரியோ ஸ்டார்ட் மாதிரி அது ஆக்சுவலாக
ரெசிஸ்டன்ஸ் மூலிமா வந்து நமக்கு வந்து இது போல் வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் ஆகும் நம்மளுடைய டிரைவுக்கு. 2 வோல்ட் போச்சுன்னா வந்து இந்த ஆர்பிஎத்தில் போகும். அதே போல் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அனலாக் இன்புட் நீங்கள் சொல்லி நான் டிராயிங்கில் காமிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதெல்லாம் வந்து சும்மா மெஷரிங்க்கு அப்புறம் வந்து இது வந்து மோட்டர் ஆர்பிஎம் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும் சொல்லி காமிச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் மானிட்டர் அவுட்புட். நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ நான் இப்போ வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் ரிமோட்டில் இருக்குது ஓகேங்களா. ரிமோட்டில் வந்து பிஎல்சி வந்து ஒரு கமாண்ட் வருது. ஃபார்வேர்டுக்கான கமாண்ட் வந்துருச்சு. இப்போனா அது நமக்கு வந்து இங்கே 2.96 சொல்லக்கூடிய அனலாக் அவுட்புட் மானிட்டர். நம்ம இது வந்து இந்த கனெக்ஷன்லேருந்து கொடுத்து நம்ம மானிட்டர் பண்ணலாம் எவ்வளோ வோல்டேஜ் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து கண்ட்ரோலபிள் வோல்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ நான் வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியோமீட்டருடைய வேரியபிள் பண்ணுறேன். அனலாக் இன்புட்டை வந்து நான் வந்து வெரி பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சி மாறுது, நம்மளுடைய ஆர்பிஎம் மாறுது. நான் இப்போ வந்து ஃபுல் வோல்டேஜ் வச்சாச்சு. அப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து 1800 ஆர்பிஎத்தில் போகுது. ஏன்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து நான் டிஃபால்ட்டாக 60 ஹெர்ட்ஸ் வச்சிருக்கேன். இதுவே நீங்கள் 50 ஹெர்ட்ஸ் வச்சிங்கன்னா 1500 ஆர்பிஎம் வந்து ரன் ஆகும். நான் இப்போ வந்து இதை குறைக்கிறேன். அது அனலாக் மானிட்டர் அவுட்புட் வோல்டேஜும் குறையுது, நம்மளுடைய ஆர்பிஎம்மும் வந்து குறையும். ஓகேங்களா, இதுதான் வந்து அனலாக் இன்புட். அனலாக் இன்புட்னா என்ன சொல்லுறாங்க, கண்ட்ரோல் டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ பார்த்தா அவங்க வந்து கிளியராக புரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி ஃபங்க்ஷனல் ரிலே அவுட்புட். ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் வந்து என்ஓஎன்சி சேஞ்ச் ஓவர் ஆகக்கூடிய ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ரிலே அவுட்புட். நீங்கள் நம்ம போய் கண்ட்ரோல் டிராயிங் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஃபால்ட்டுக்கான அலாரம் மாட்டம் காட்டுது பார்த்தீங்களா. ஏன்னா நான் வந்து 2 டைம் வந்து இது பண்ணிட்டேன். 2 கமாண்ட் வந்து கொடுத்துட்டேன். அது போல் கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த 2 ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸுக்கான இது வந்து ஃபார்வேர்டு கமெண்ட்டு. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் கமெண்ட்டும் ஒரே டைமில் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டிரைவ் வந்து அலாரம் வந்துடும். இது போல் வந்து ரன் கமாண்ட் இன்புட் எரர். இது போல் அலாரம் வருதுன்னா வந்து 2 இன்புட்டுமே வந்து ஒரே டைமில் வந்து கிளாஷ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு மோட்டரை வந்து நம்ம ஃபார்வேர்டு அல்லது வந்து ரிவர்ஸில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். அட்டன் டைமில் வந்து 2 இதுவும் பண்ணக்கூடாதுல்ல. அது வந்து தவறான ஆப்ரேஷன் தான். அதுக்கோசம் வந்து இந்த எரர் வந்து வரும். எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. எல்லா சேஃப்டி இதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் மால் ஃபங்க்ஷன் பண்ணாலும் வந்து அது ஓவர்லோட். இது என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக மோட்டர் ஓவர்லோட் ஆனால் கூட வந்து ட்ரிப் பண்ணும். ஓகேங்களா, இன்கேஸ் நான் வந்து ஒரு லோடு கொடுக்கும்போது வந்து நம்மளுடைய ஆர்பிஎம் வந்து குறையும். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய டார்க்கு பொறுத்து வந்து நம்மளுடைய கரண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நீங்கள் இன்னொரு பிளான்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பார்த்தா கிளியராக புரியும் டார்க் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, இதில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கும். பட் நம்ம வந்து கண்ட்ரோல் டிராயிங் போய் பார்த்தா வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். பட் இந்த டிராயிங் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இதே தான் J1000 சொல்லக்கூடிய அந்த விஎஃப்டியோடைய டிரைவோடைய இதுதான் வந்து ஒயரிங் டயக்ராம் ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டிரைவுக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான இன்புட்லாம் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார்வேர்ட் ரன், ஃபார்வேர்ட் ஸ்டாப், ரிவர்ஸ் ரன், ஸ்டாப். நீங்கள் ஒன்ஸ் எப்போல்லாம் இந்த என்ஓ இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து கமெண்ட் போயிட்டு நம்மளோட டிரைவ் வந்து செட் பண்ண ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரன் ஆகும். நான் சொன்ன மாதிரி வந்து S1 எடுக்கிறது வந்து வோல்டேஜ் வந்து கரண்ட் செலெக்ஷன் இது. ஓகேங்களா, ஒரு சில இதுலேருந்து வோல்டேஜ் அனலாக் இன்புட் கொடுத்து எடுப்பாங்க, இல்லைன்னா கரண்ட்டை கொடுத்து கூட எடுப்பாங்க. அதுக்கு வந்து அந்த இது யூஸ் பண்ணுவாங்க, அந்த டிப் செலெக்ஷன் சுவிட்ச் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபால்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா வந்து இது பண்ணுறதுக்கு கமாண்டு. அப்புறம் ஃபால்ட் ரீசெட்டு, மல்டி ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்புட் டிஃபால்ட் செட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி DP2 S3ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் சிங்க் செலெக்ஷன். நான் சொன்ன மாதிரி இந்த டிரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம டிரைவ் வந்து ரன் மோட் அண்ட் ஸ்டாப் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது போல் சோர்ஸ் அண்ட் சிங்க் வோல்டேஜ் வந்து நம்ம எனேபிள்ஸ் செலக்ட் பண்ணி தான் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே சேஞ்ச் ஓவர் பண்ணோம்னா வந்து இங்கே நமக்கு வந்து சேஞ்ச் ஓவர் நடக்குது பாருங்க. நம்ம வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தும் வந்து நம்ம இந்த S1 S2 சொல்லக்கூடிய இன்புட்டை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அந்த வோல்டேஜ் சோர்ஸு. இந்த டிராயிங் வந்து நான் அந்த பாயிண்ட் வந்து காமிச்சிட்டேன். இது வந்து டிஜிட்டல் அவுட்புட் 250 வோல்ட் ஏசி 10 மில்லியம்ஸ் டு 1 ஆம்ஸ் வரலாம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து காமன் எம்பின்றது வந்து காமன் வோல்டேஜ். இதில் வந்து ஒரு காமனாக வோல்டேஜ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து என்ஓஎன்சி ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் வந்து அங்கே எம்பியில் வந்து சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஓகேங்களா, ஃபால்ட் அலாரம் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இந்த எம்பிலேருந்து எடுக்கலாம். நம்ம இன்னொரு எஸ்காவோடைய சிமுலேட்டர் இருக்குது.
அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பேஸ் மாடல், இது J1000ன்றது. இன்னொரு மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் மானிட்டர் அவுட்புட், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி மல்டிமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு அனலாக் மானிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கரெக்டாக A1ல கொடுக்குற அனலாக் இன்புட் தான் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம மானிட்டர் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் லைன்லேருந்து நம்ம வயரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து அதை காமிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அனலாக் அவுட்புட் மானிட்டர்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. அதே போல் நம்மளுடைய A1 நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்து நீங்கள் பொட்டன்ஷியோமீட்டர் 2 கிலோன்னு சொல்லக்கூடிய ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். செட்டிங் பவர் சப்ளை வந்து போட்டிருக்காங்க ப்ளஸ் 10 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் வோல்ட்டு A1ல வந்து நம்மளுடைய பொட்டன்ஷியோமீட்டர்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் தான் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து ஏசின்றது வந்து அந்த பொட்டன்ஷியோமீட்டர் இன்னொரு 3 டெர்மினல் இருக்குது ஆக்சுவலாக. பொட்டன்ஷியோமீட்டர்னா வந்து அதில் ரெசிஸ்டர் மாதிரி தான் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஓம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கிருந்து அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆகி நமக்கு வந்து நம்மளுடைய ஆர்பிஎம் வந்து ரீச் ஆகும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே காமிச்சேன் பாருங்க. ஆக்சுவலாக இந்த இதில் காமிக்கிறேங்க. இது அனலாக் இன்புட். இது வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் நீங்கள் வச்சுக்கோங்க. இது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? எப்போ நம்ம டிஜிட்டல் இன்புட் நம்ம சிக்னல் வருதோ அப்போ என்ன ஆகுது, நம்ம ஆர்பிஎம் வந்து ரன் ஆகுது. நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் வேரி பண்ணியும் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணலாம். இல்லைனா ஒரு சில டிரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ளே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிவிட்டு பொட்டன்ஷியோமீட்டர் இல்லாமலும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் அது இல்லை, ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து டிஜிட்டல் இன்புட் கொடுத்து வந்து நம்மளுடைய டிரைவ் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து வச்சுட்டு இருப்பாங்க. மோட்டர் வந்து 50 ஆர்பிஎத்தில் ஓடுங்க, ரன் பண்ணணும். இதில் வந்து என்னென்னா ஒரு டிரைவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மோட்டர் வந்து ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணும். அதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஆக்சிலரேஷன், டி ஆக்சிலரேஷன் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால வந்து தான் வந்து மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து VFD வந்து ரொம்ப பெரிய மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இண்டக்ஷன் மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இது போல டிரைவ்ஸ்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. ஓகேங்களா? நாட் ஒன்லி ஃபார் யாஸ்காவா, ABB, அப்புறம் வந்து டொஷிபாலையும் இருக்குது. அப்புறம் டான்ஃபோர்ஸு, டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேனுஃபேக்சர் வந்து இருக்காங்க. பட் ஆனால் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் ஒயரிங் எல்லாமே வந்து காமன் தான். அதுலேயே வந்து இதே போல தான் கொடுத்துருப்பாங்க. சோர்ஸ் அண்ட் சிங்க் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கோசம் வந்து இந்த போல் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து S1 S2ன்னு சொல்லக்கூடிய சுவிட்ச் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு டிரைவில் இருக்கக்கூடிய ஒயரிங்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிராயிங்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிங்க் சோர்ஸ் செலெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் நம்ம வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சிக்னல் கொடுக்குறோமோ செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டிரைவ் வந்து எனேபிள் ஆகும். அதை நீங்கள் அந்த சிமுலேட்டரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி இந்த சிமுலேட்டர் பண்ணி நான் இதில் சொன்ன மாதிரி வந்து நான் இப்போ லோக்கல் மோடில் போட்டு ஒரு செட்டிங் என்டர் பண்ணி பார்க்குறேன். ஒரு 50 ஹெர்ட்ஸில் வச்சு நம்ம என்டர் பண்ணுவோம். டிரைவ் வந்து நம்ம இது இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து லோக்கல் மோடில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து லோக்கல் மோட்னா வந்து நம்ம எக்ஸ்டர்னல் இன்புட் சோர்ஸ் எதுவுமே இல்லாமல் லோக்கலில் போட்டு நம்ம டிரைவ் வந்து வேரியபிள் ஸ்பீடு வந்து நம்மளே வந்து ஆன் பண்ணி செக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய ஆர்பிஎம் வந்து 1500 இருக்குது. இது வந்து லோக்கல் மோட் சொல்லுவாங்க. இது போல் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய VFD வந்து இருக்குது. நான் சொன்னது வந்து ஒரு பேசிக்கு. பட் ஆனால் இதை தவிர்த்து வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? VFDயில் நம்ம இந்த ஓரளவுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செலெக்ஷன்லாம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நாலேஜ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சோர்சிங் செலெக்ஷன் எப்படி நடக்குது, இந்த சுவிட்சிங் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏதாச்சும் ஒன்று டிஃபால்ட்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஒயரிங் பண்ண வேண்டியது தான். அது இல்லாமல் அந்த அனலாக் மானிட்டர் வோல்டேஜ், இது சொன்னோம் A1 சொல்லக்கூடிய அனலாக் இன்புட்டு, இதை பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அல்லது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு கூட நம்ம வந்து மீட்டரிங் வந்து பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் மாற்றி பாருங்கள். இது போல் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுடைய வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்லேருந்து இருக்குது. பட் நீங்கள் ஓரளவுக்கு இந்த ஒயரிங்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நாலேஜ் வேணும்னு சொல்கிறவங்க நிறைய கோர்சஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. அது வேணுன்றவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் அதை வாங்கி படிங்க. ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாலேஜ் அண்ட் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம ஏதோ படித்தோம் வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து கேரியர் க்ரோத் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்கில் செட்டுன்றது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா வந்து மல்டிபிள் நாலேஜ் அப்புறம் வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து இப்போ கேட்குறாங்க. முதல்ல இந்த மாதிரிலாம் இல்லை.
ஒரு ஃபீல்டு வச்சுட்டு நம்ம ஓட்ட முடியாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக், ஹைட்ராலிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சர்வோ, அப்புறம் ஸ்டெப்பர் மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் ஆஃப் மிஷினரிஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு, நிறைய டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நாலேஜஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் கேரியர் growth ஆக முடியும். பட் இந்த ஒரு பேஸ் நாலேஜ் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணலாம். பட் நம்ம சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வந்து ஒரு ஃபார் ஃபியூச்சர் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் கம்பெனிலையோ வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறது வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனி போனீங்கன்னா வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஸ்கில் கேட்பாங்க. எப்படி தெரியுமான்னுவாங்க, எலக்ட்ரிக்கல் பற்றி, யூட்டிலிட்டி சிஸ்டம் பற்றி தெரியுமான்னுவாங்க, அப்புறம் வந்து ஹைட்ராலிக் பற்றி தெரியுமா. மல்டி ஸ்கில்லாக இருந்தால் வந்து ஓரளவு வந்து நீங்கள் சர்வை பண்ணலாம். ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா வந்து ஒரு ஸ்கில்லை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பண்ணணும்னா வந்து கண்டிப்பாக வந்து சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும், வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா. ஏன்னா நான் இப்போ பார்த்த வரலும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஜாப் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது கேட்குறாங்க, ஸ்கில் செட் கேட்குறாங்க. பிஎல்சி பற்றி தெரிஞ்சுக்கணுன்றாங்க, பேசிக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் பிஎல்சி பற்றி தெரியணும், இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்ன, எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க, என்னென்ன பிராண்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய கொஸ்டினரிஸ் வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதனால வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எது வந்து கம்பல்ஷன் இல்லை, நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் கண்டென்ட்லாம் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்கை கொடுக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு யாராச்சும் வேணும், செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.